வாழுகின்ற தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைய நவம்பர் 27ஆம் தேதியானது ஒரு புனிதமான நாள். உலகம் பூராவும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கிய கொடையாக வழங்கிய வீர மறவர்களினுடைய நினைவை நெஞ்சிலிருத்தி அவர்களுடைய கனவை நனவாக்குவதற்காக வேண்டுகின்ற ஒரு திருநாளாக இது அமைந்துள்ளது. இன்று பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சி எழுச்சிபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. அரசாங்கம் சில வேளைகளில் இந்த நிகழ்ச்சியை கூட சர்வதேச அரங்கில் தனக்கு சாதகமான ஒரு நிலையாக கூட பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக முனையும் என்று தான் நினைக்கின்றேன். தங்களுடைய அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகின்றதற்கு தாங்கள் அனுமதி அளித்திருக்கின்றோம் என்று கூட சொல்வதற்கு முனையக்கூடும். ஆனால் கடும் நெருக்கடி மிகுந்த கடந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் கூட இதே அஞ்சலி தமிழீழத்தினுடைய எல்லா பிரதேசங்களிலும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் வந்திருக்கின்றது. பொதுமக்கள் இந்த முறை கொஞ்சம் கணிசமான அளவில் கூடுதலாக திரண்டிருந்தாலும் கூட இது காலமாக எங்களினால் கொண்டாடப்படுகின்ற உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனைகளுக்கு பலம் எப்போதுமே அதிகமாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் அனைவரினதும் நெஞ்சங்களில் மாண்ட இந்த வீர மறவர்களினுடைய நினைவு கூட்டாக எழுகின்ற பொழுதும் எங்களுடைய கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்கின்ற கூட்டு சிந்தனை உதயமாகின்ற பொழுதும் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வும் எங்களை நாங்களே எங்களுடைய தாயகத்தில் ஆளுகின்றதற்கான வாய்ப்பும் வெகு விரைவில் கைகூடும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். ඒක ආරම්භ කරලා ඊට පස්සේ එතන ඉඳලා ගරු ප්‍රභාකරන් මේ කොටි සංවිධානය කියලා ඩැම්ල් නිව් ටයිගර්